Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope you all are doing good. We are also good, alhamdulillah. இன்னைக்கு வெளியே போகும்போது லேக் பார்த்துருந்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு அதை நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன், நுவரெலியா லேக்கை. ஜஸ்ட் நான் போகும்போது இந்த லேக்கை பார்த்து கேப்சர் பண்ண வீடியோஸ் தான் இது. நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் விலாகாகவே இந்த லேக் அண்ட் போட்டிங் போகிறது, அங்கே இருக்கிற ஷாப்ஸ் பற்றியெல்லாம் நான் இன்னொரு ஃபுல் வீடியோ போடுறேன். தென் மை நீஸும் சிஸ்டர் இன்லாவும் நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் ஈவினிங். ஸோ அதை கூட நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனோன்னே ஒரு ரெசிபி செஞ்சேன். ஆகர் அகர் சாக்லேட் புடின் தான். அந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான புடின். 1 லிட்டர் மில்க் வேணும், ஃபுல் க்ரீம் மில்க், 1 கப் சுகர், 10 கிராம்ஸ் ஆகர் அகர், நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஸோ அந்த எடுத்து வச்ச பாலை நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஆகர் அகரையும் ஒரு பேனில் போட்டுட்டு அதையும் நல்லா மெல்ட்டாக விடணும். அது நல்லா கரைஞ்சி வரும். அதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்ச 1 கப் சுகரையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மைலோ பவுடர் கூட போடலாம். டேஸ்ட் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆகர் அகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் ஆகணுன்னு நல்லா இந்த அளவுக்கு வரும். ஆர்கானிக் ஆகர் அகர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூடெல்லாம் தணிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. சில பேர் இதில் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு சால்ட் போட்டு குடிப்பாங்க. அது செட் ஆகிறதுக்குள்ளே மொதல் குடிச்சிருவாங்க, ஒரு தண்ணி மாதிரி குடிப்பாங்க. அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு ஆகர் அகர். இதை அந்த மில்கில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ பவுடர் எதுவும் போட தேவையில்லைன்னா இப்படி நீங்கள் ஒயிட்டாகவே செட் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிங்க் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி நல்லா திக்காக ஒரு சாக்லேட் கலருக்கு வரும். இப்போ ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம் செட் ஆகிறதுக்கு. அதுக்கு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அதில் சின்ன சின்ன அந்த ஆகர் அகரில் உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும், மற்ற அந்த சுகரில் உள்ளது எல்லாமே இருக்கும்.
இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த மோடில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் நம்ம இதை ஊற்றி செட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற மோல்டு பார்த்திங்கன்னா இதுதான். அந்த குட்டி குட்டி மோல்டும் ஆனால் ஒரு பெரிய ஒரு மோல்டும் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் இப்போ ஊற்றி செட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் பிஸ்கெட் போட போகிறேன். ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து டாப்பிங்க்கு வந்து போட்டுட்டு இதை வந்து ஒரு 1 hour மாதிரி நான் செட் பண்ண விட போகிறேன். அந்த ஆகரகருக்குள்ளே நல்லா பிஸ்கெட் எல்லாம் நல்லா கவராக இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு இதை ஒரு 1 hourக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு செட் பண்ண விட்டுறலாம். ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறம் இது எப்படி நல்லா செட் ஆயிருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த புடின் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை அப்படியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.